ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மதியம் லஞ்ச் செய்ய போகிறோம். மீன் குழம்பு சாதம் தான் வைக்க போகிறோம். நாங்கள் வீடியோக்குள்ளே போகிறோம். இப்போ நான் அரை கிலோ அரிசி எடுத்து 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கிறேன். 1 நிமிஷம். இப்போ இதை அலசிடுவோம். அலசிட்டு அடுப்பில் போட்டுடலாம். நல்லா 3 வாட்டி அலசிடலாம். நல்லா 3 வாட்டி அலசியாச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி வச்சு அடுப்பில் போட்டுடலாம். அடுப்பில் போட்டாச்சு. இப்போ மீன் குழம்பு வைக்கலாம். இப்போ நான் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். கட் பண்ணி வைக்கிறேன் பாருங்கள். வெங்காயத்தை நல்லா கட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு வெந்தயம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம். கடுகு, சோம்பு. இப்போ பொரிஞ்சிச்சு. சூடு வெங்காயத்தை போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். புளி கரைச்சிக்கலாம். அதுக்குள்ளே வெங்காயம் வதக்கிறதுக்கு கல் மண்ணும் இருக்கும். நல்லா வடிகட்டிக்கலாம். தேங்காய், மிளகாத்தூள் போடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம், பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளியை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நல்லா மக்கி இருக்கிறதுக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம். தேவையான உப்பு நல்லா அரைக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். நல்லா மசிஞ்சிச்சு. இது புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இதுலேயே மிளகாத்தூளெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. அவ்வளோதான், கோழி தண்ணி. அந்த மாதிரி ரசம் வைக்கிறதுக்கு தண்ணியில் புளி போட்டுக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். நம்ம சாப்பாடு பார்க்கலாம். சாப்பாடு ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா வெந்துச்சு. நல்லா வடித்து விட்டுக்கலாம் சாப்பாட்டை. மீன் குழம்பு நல்லா கொதித்து வருது. குழம்பு இப்போ மீன் அள்ளி போட்டுடலாம்.
குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அடுத்து ரசம் வைக்கலாம். குழம்பு ரெடி ஆகிடுச்சு, ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. கொத்தமல்லி தூவிக்கலாம். மீன் குழம்பு ரெடி. இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லலாம். ரசம் வைக்கிறதுக்கு ஒரு தக்காளி போட்டுக்கலாம், நல்லா அரைச்சிக்கலாம். மிளகு கொஞ்சம் குழந்தைங்கனால கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். ஜீரகம் கொஞ்சம், பூண்டு போட்டுட்டேன், அரைச்சிக்கலாம். நல்லா புளி கரைச்சிட்டேன், இது நல்லா ஊற்றிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி, பெருங்காயம், மஞ்சள்தூள் லைட்டாக, உப்பு, அவ்வளோதான். இப்போ எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு போடலாம். காஞ்சி மிளகாய் 2 போடும், அவ்வளோதான். நல்லா தாளிச்சு ரசம் ரெடி ஆயிடுச்சு. கொதி வரணும். மீன் குழம்பு, சாதம், ரசம் ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாறன் தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.